வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு 5.1 டோட்டல் பேக்கேஜ் தான் வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். இதில் என்னென்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைனியர் பிராண்டில் வந்து கஸ்டமர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் 1600 வாட்ஸில் பைனியர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டொல் காயில் நம்ம ஆர்டர் போட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 காயில் வரக்கூடிய சப்வூஃபர் தான் இது. அதாவது ஒரே சப்வூஃபரில் 2 காயில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம சீரீஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்றுவோம். அதாவது 2 காயிலுமே நம்ம சீரீஸ் தான் பண்ணுவோம், பேரல் பண்ண மாட்டோம். பேரல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காயிலோட ஹீட் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேரல் பண்ணுறது கிடையாது. பைனரி சப்வூஃபரை பொறுத்த மட்டுக்கும் நம்ம வந்து சீரீஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ காயிலும் சூடாகாது, பவர் ஆம்போட மாஸ்பெட்டும் உங்களுக்கு அதிகப்படியான ஹீட்டும் ஆகாது. அதுமாரி நல்ல ஒரு பஞ்ச் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடிய போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் போர்டு மட்டும்தான் நம்ம இதுக்கு ட்ரைவுக்காக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு 4 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பத்தாது. இதுக்கு 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜு போட்டு நம்ம ஏற்றும் போது அந்த சீரிஸ் லைனுக்கு பேஸ் பஞ்ச் நல்லாவே டெப்த் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸில் நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பைனியர்லேயே 1500 வாட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு 1600 வேணும்னு சொல்லி இது கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டர் போட்டு நம்ம இது மாட்டி கொடுத்துட்ருக்குறோம். வந்து பார்த்திங்கன்னா சப்போட வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த பாக்ஸ் அடித்து தான் நம்ம வந்து இதுக்கு வந்து மாட்டியிருக்கோம். இதோட பேஸ் பஞ்ச், இதோட ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த வீடியோ அந்த இதோட பேஸ் பஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம காமிப்போம். இந்தமாரி சப்வூஃபர் தனிப்பட்ட முறையில் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சப்வூஃபர் வித் பாக்ஸோடவும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து பக்காவாக மேட்ச் பண்ணி அடித்து கொடுத்துட்ருக்கனால எந்த சப்வூஃபர் மேட்ச் பண்ணிங்கனாலும் எது போட்டிங்கனாலும் நம்ம பாக்ஸுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ரெண்டாவது இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து இவ்வளோ பெரிய மேக்னெட்டாக அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மேக்னெட்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ வந்து இதில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வரக்கூடியது அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது மேக்னெட் அவ்வளோ பெரிய மேக்னெட்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுருக்குறாங்க. ஆன்லைனில் பார்க்கும்போது பெரிய மேக்னெட்டாக இருக்குது பைனியரில் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. மேக்னெட் வந்து உள்ளே தான் இருக்குது. வெளியில் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காக கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டபுள் மேக்னெட்டு தான். உள்ளே வந்து மேக்னெட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக என்னால் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா அடுத்தடுத்த வந்து ஒர்க்கு இருக்கிறதுனால நம்மளால் அடுத்த அந்த விஷயங்கள்லாம் நம்மளால் போட முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அடுத்தால வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எவ்வளோ பெரிய மேக்னெட் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாகவே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இது வந்து சுற்றியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இது சுற்றி ஃபுல்லாமே அந்த பக்கம் எல்லாமே பிளாஸ்டிக் தான். சென்டரில் மட்டும்தான் சப்வூஃபர் மேக்னெட் இருக்குது. சென்டரில் மட்டும்தான். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் இருக்கும். அந்த ஸ்டீல் மட்டும்தான் உள்ளே இருக்க மேக்னெட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் அந்த ரெட் கலரில் ஸ்டிக்கர் ஒட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே பிளாஸ்டிக் தான். அதுக்கு உள்ளே தான் வந்து மேக்னெட் வருது. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்குவேன். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதோட பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் வரக்கூடிய அந்த ரிங்கு மாரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது லெதரில் தான் வருது. நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க இது லெதர் இல்லை ரப்பர்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அது லெதர், பியூர் லெதரில் தான் அது போட்டிருக்கிறாங்க. அதாவது 1500 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வரும். ஆனால் 1600 வாட்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லெதர் தான் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் இது கிட்டத்தட்ட 1600 லெதர் தான் வந்துட்டுருக்குது. தெரியாமல் கூட இருக்கலாம், வேறு எதுவும் வந்துட்டுருக்கலாம். ஆனால் நான் எடுத்த வரைக்கும் இதில் வந்து லெதர் தான், இது ரப்பர் கிடையாது. உங்களுக்கு லெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பின்னாடி அது காமிக்கிறேன். ஏன்னா சுற்றிலும் வரக்கூடியது அந்த பார்த்திங்கன்னா அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுற்றிலும் வரக்கூடியது இது முழுக்க இது லெதர். அதே 1500 வாட்ஸு சப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு
ரப்பரில் வந்திருக்கு. இது பைனியரில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக வந்து லெதர் போட்டிருக்காங்க நம்ம தெரியல. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக காமிச்சிருக்கிறேன். இது வந்து லெதர் முழுக்க முழுக்க உள்ளே பாருங்கள். இது லெதர். இன்னொரு விஷயம், லெதரில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது எவ்வளவு தான் நீங்கள் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. அது என்ன தான் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த லெதரோட தன்மை வந்து அதோட இழக்காது. ரப்பர் கூட ஒரு சில நேரத்தில் வந்து கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த லெதருங்கிறது கிளியறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரேர். அதனால தான் இது லெதர் என்னமோ யூஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது இது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது சுற்றிலும் இருக்கிறது லெதர். ஏன்னா இதை பற்றி ஒரு வீடியோ தனியாகவே நான் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து ரப்பர் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. ஆக்சுவலி லெதர், இது வந்து லெதர் ஃபீல்டில் வந்து நான் இருந்ததுனால கொஞ்ச நாள் அதை வச்சு இதை நான் சொல்கிறேன். இது வந்து முழுக்க லெதர் தான். இது பைனியர் சப்வூஃபர் வந்து 1600 வாட்ஸு. கஸ்டமர் வந்து இதுதான் வேணும்னு அந்த நம்பர்லாம் சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. சரி எனக்கு இந்த சப்வூஃபர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ப தான் இந்த சப்வூஃபர் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் இந்த சப்வூஃபர், இதோட பாக்ஸு. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். இது கூட நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் போர்டு தான் நம்ம டோட்டல் பேக்கேஜ் போகுது. 8 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். சுற்றிலும் அதேமாரி இந்த சப்வூஃபருக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க, இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளாஸ்டிக் கொடுத்துருக்கனால என்னென்னா நம்ம பாக்ஸில் வந்து தட்டுது. அடுத்தால இதுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸ் சைடு தட்டும்போது அந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து அறுத்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய பாக்ஸ் பியூர் பிளைவுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். சைடுக்கும் சரி, இதை கட் பண்ணி ஏன் காமிச்சிருக்கோன்னா சைடில் பாருங்கள் எல்லாமே ப்ளைவுட்டு தான். நிறைய பாக்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே மட்டும் எம்டிஎஃப் போட்டு சைட்லலாம் பார்க்கும்போது அது நோவுட்டு இந்தமாதிரி நார்மல் வுட் கூட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளைவுட்டு தான். சைடில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம பாக்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம அடித்து கொடுத்துட்ருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட் தான் கொடுத்துட்ருக்கோம். மைக்கா நம்ம போடுறதில்ல. மைக்கா வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளில் அது உரிய ஆரம்பிச்சிருது. அந்த மைக்காவோட தன்மை வந்து உரிய ஆரம்பிச்சிது. அப்போ அது ஒரு ரீசவுண்டாக வந்து நமக்கு வருது. அதனால தான் நம்ம வந்து போடுறது இல்லை மைக்கா. நம்ம மேட் இப்போதைக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்குண்டான ஆம்பிளிஃபயர் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கனாலே தெரியும். 15 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு போட்டு இந்த ஆம்ப் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இது முழுக்க பைனியர் சப்போர்ட் பண்ணுற மாரி தான் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பைனியருக்கு தகுந்தாப்பிலவே நம்ம வந்து 8 ஃபிட்டு போர்ட்லேயுமே ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டுட்ருக்குறோம். அதாவது ஜேபிஎலுக்கு ஒரு மாதிரியும் பைனியருக்கு ஒரு மாதிரியும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்தமாரி டோட்டல் பேக்கேஜாக தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.